Hi viewers, welcome to Kirkumdalam. நான் தான் உங்க ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிட்ட மொபைல் இருக்கும். மொபைல் டேட்டா இருக்கும். அந்த மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ நம்ம கனெக்ட் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பத்தி தான் இந்த வீடியோல போட்டுருப்பேன். ரெண்டு மெத்தட்ல கனெக்ட் பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் மூலமா கனெக்ட் பண்ணலாம். ஹாட்ஸ்பாட் ப்ராபபிலி எல்லாருக்குமே தெரியும். கேபிள் கொஞ்சம் பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு. அவங்களுக்காகவும் இந்த பதிவை நான் வந்து சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், உங்கள் டேட்டா கேபிள் மூலிமா உங்கள் மொபைலை உங்கள் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷனை ஈஸியாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ண உடனே ரெண்டாவது உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. அதாவது உங்களுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஃபைண்ட் பண்ணிவிட்டேன், கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஃபைண்ட் பண்ணி கிளிக் பண்ண உடனே அதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கனெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை காலிங், ப்ளூடூத் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் அப்படியே செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் தட்டரிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தட்டரிங் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ எனேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் தட்டரிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தட்டரிங், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா USB தட்டரிங். USB கேபிள் தான் இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோனையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா மொபைல் ஃபோன் உங்கள் டெஸ்க்டாப்பையும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட்டு இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா, அதாவது ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் வந்து உங்களுடைய மொபைல் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய சிஸ்டமுக்கு அதாவது லேப்டாப்போ இல்லை வந்து டெஸ்க்டாப்புக்கோ ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டுருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து டேட்டா ஆன் பண்ணியிருக்கணும். டேட்டா இங்கே ஆன் பண்ணால் தான் அந்த டேட்டா வந்து அதுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக இதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ எனேபிள் பண்ண உடனே என்னுடைய USB தட்டை நீங்கள் ஆன் பண்ண உடனே எனக்கு வந்து இது மாதிரி நெட்வொர்க்குன்னு சிம்பிள் வந்துடும். ஸோ சிம்பிள் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் அங்கே போய் என்னுடைய வைஃபை சிம்பிள் நான் கிட்ட போனோம், என்னோடய மவுஸ் பாயிண்டரை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் 5 இன்டர்நெட் அக்சஸ்னு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை இன்னும் தெளிவாக பார்க்கலாம், நெட்வொர்க் 5 இன்டர்நெட் அக்சஸ். ஸோ இப்போ என்னால் வந்து ஈஸியாக என்னுடைய டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி என்னுடைய மொபைல் நெட்வொர்க்கை என்னுடைய லேப்டாப்புக்கோ இல்லை வந்து என்னுடைய சிஸ்டமுக்கோ நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு வைஃபை இருக்கணும்னு அவசியமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கேபிள் மூலிமா நம்ம கொண்டு வந்தாச்சு. கேபிள் மூலிமா கொண்டு வரதுனால உங்களுடைய நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் when compared to வைஃபை சிக்னல். இப்போது நான் என்னுடைய ஜிமெயிலில் போய்ட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ ஜிமெயிலுக்குள்ளே கூகுள் ப்ரௌசரில் போய்ட்டு ஜிமெயில் கிளிக் பண்ணுறேன். என்னுடைய நெட்வொர்க்கு அழகாக ஒர்க் ஆகுது. சிம்பிள். செகண்ட் மெத்தட், ஹாட்ஸ்பாட் மூலிமா எப்படி என்னுடைய மொபைல் நெட்வொர்க்கை இன்டர்நெட் கனெக்ஷனை லேப்டாப்புக்கு கொண்டு வருது. இதுக்கு ஒரு கண்டிஷன் ரொம்ப முக்கியம். லேப்டாப்பில் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து வைஃபை இருக்கும். பட் ஆனால் உங்களுடைய டெஸ்க்டாப்லேயோ இல்லை வந்து லோ மாடல் லேப்டாப்லேயோ இருக்காது. அந்த டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்தது. ஓகே, இப்போது செகண்ட் மெத்தடில் ஹாட்ஸ்பாட் மூலமா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனுக்கு போங்க. இப்போ நான் என்னுடைய மொபைல் ஸ்க்ரீனை கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னோடய மொபைல் ஸ்க்ரீனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலேருந்து ட்ராக் பண்ணி எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆன் பண்ணுற அந்த பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுற மூலிமா உங்கள் மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் உங்களுடைய இந்த ஐக்கானில் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். நான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து மொபைல் டேட்டாக்கு பக்கத்துலேயே மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய அந்த ஐக்கான் பட்டனை வந்து நேவிகேட் பண்ணி எங்கே வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஸோ இதையும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸ்குள்ளே போய்டும். மொபைல் ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா Android 10 வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆனாலும் ஒரே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டோடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹாட்ஸ்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா தாரா 1306 வச்சிருப்பேன். உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மொபைலோட நேமே இங்கே வந்து பிரதிபலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Android AP அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மறைஞ்சிருக்கும். நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் ஐகான் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும். எனக்கு இங்கே இல்லை, ஏன்னா புது மாடல் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும்னா கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்பில்ட்டாகவே கொடுக்குற பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கேப்ஸ் YWXZ 1 2 3 இதான் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 6 வச்சுக்கலாம். இல்லை உங்கள் பேர் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் வந்து 8 கேரக்டர் இருக்க மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டர் பாஸ்வேர்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ். இது நான் செட் பண்ண பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 to 9 வச்சுருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸை நீங்கள் வந்து வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இங்கே மொபைல் ஹாட்ஸ்பாட்டை இங்கே ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் இதை செட்டிங்ஸ் பண்ணணும். அடுத்தடுத்த வாட்டி பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு இந்த ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹாட்ஸ்பாட் சிக்னல் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இப்போ இது எப்படி வெளியே இருக்குது, எப்படி என் லேப்டாப்பில் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே மொபைலில் உங்கள் லேப்டாப்பில் லெஃப்ட் ரைட் அண்ட் பாட்டமில் பார்க்கும்போது வைஃபை சிக்னல் இருக்கும். அந்த வைஃபை சிக்னல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வைஃபைலாம் அவைலபிள் இருக்குன்னு காட்டும். அப்போ அந்த அவைலபிளாக இருக்க வைஃபை காட்டும்போது எனக்கு வந்து தாரா 1306 இருக்குது. தாரா 1306 கனெக்டட்னு வருது. ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த வைஃபை சிக்னல் இந்த மாதிரி காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கனெக்ட்னு கேட்கும். கனெக்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 2 மெத்தட் இங்கே படிச்சிருக்கோம். 2 மெத்தடில் எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் when compared to Wi-Fi. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.